வணக்கம் நண்பர்களே. கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி தேசிய அளவில் இந்த ஜனதா கர்ஃப்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாகவே ஒன்றிணைந்து ஒரு ஊரடங்கை பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய கைட்லைன்ஸை மக்களுக்கு கொடுத்துருக்கு. பொது இடங்களில் நிறைய பேர் ஒன்று கூடக்கூடாது, தும்முனாலோ இருமுனாலோ ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணணும். ஏன்னா மெயினாக இந்த காற்றின் மூலமாக தான், இந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாக தான் இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்ப்ரெட் ஆகும். அது இல்லாமல் நம்ம யாரையாவது மீட் பண்ணால் கூட அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுறதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது நல்லது. அதே போல் அடிக்கடி நம்ம ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சானிடைசர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை நம்ம பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி ஒருவேளை இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான டிரான்ஸ்மிஷன் மோடு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சோமா? ஜென்ரலாக சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19 வைரஸ், இந்த வைரஸ் ஒருத்தருடைய உடம்புலேருந்து வெளியே போகும்போது அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் இந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அது ஒரு சில சர்ஃபேஸில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மெட்டல் மேலேயோ, ஒரு பிளாஸ்டிக் மேலேயோ, இல்லை ஒரு கார்ட்போர்ட் மேலேயோ, ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மேலேயோ இது போய் டெபாசிட் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரம் வரைக்கும் அது ஆக்டிவாக இருக்கும், உயிரோடு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அழிந்து போகும், அது இன்ஆக்டிவேட் ஆகும். ஒரு சில சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வரைக்கும் இந்த வைரஸ் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவேளை ஏதோ ஒரு சர்ஃபேஸில் இந்த வைரஸ் ஒட்டி இருக்குது அப்படின்னா அது மேலே நம்ம ஒரு வேளை கையை வச்சிட்டோம்னா நமக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம அதில் வெளியே ட்ராவல் பண்ணுறதில்ல, யாருக்கிட்டையாவது பேசினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுகிறோம். அப்போ அந்த ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிற நம்ம டிரான்ஸ்மிஷனை நம்ம நல்லாவே ரெடியூஸ் பண்ணிடலாம். இதை மீறி வேறு ஏதாவது ஒரு மெத்தட் மூலமாக, டிரான்ஸ்மிஷன் மோட் மூலமாக இந்த வைரஸ் போகுமான்னு நம்ம ஒத்து யோசிச்சோம்னா, நம்ம எல்லாருமே டெய்லிக்கும் பண பரிவர்த்தனையில் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம சில்லறையை யூஸ் பண்ணுறோம், ரூபாய் நோட்டுகளை யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ரூபாய் நோட்டுகள் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இந்த ரூபாய் நோட்டுகள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ரூபாய் நோட்டுகள்ல இருந்தோ, இந்த காயின்ஸ்ல இருந்தோ இந்த வைரஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆகி மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அப்போ நம்ம அதை ஒத்து கவனிக்கணும். இப்போது சில மாஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா சில்லறையும் ரூபா நோட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த டிரான்ஸ்மிஷன் மோட்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுக்கு மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற இந்த முறையை கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, பண பரிவர்த்தனையை நீங்கள் கேஷ் டிரான்சாக்ஷனாக நீங்கள் பண்ண வேண்டாம், எது இருந்தாலும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஃபாலோ பண்ணலாம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்றது ஆன்லைன் முறை மூலமாக பண்ணுறது. நம்ம இந்த பிம் ஆப் யூஸ் பண்ணியோ, இந்த கூகுள் பே யூஸ் பண்ணியோ நம்ம பேமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணி கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக, சில்லறை மூலமாகவோ, ரூபாய் நோட்டுகள் மூலமாகவோ நம்ம அந்த பரிவர்த்தனைகளை குறைப்பது நல்லது. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஸோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இதை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த விழிப்புணர்வை நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நன்றி.